என்னாச்சுன்னு பாருங்கள். இன்னும் எங்கள் அம்மா சமைக்காமல் இருக்காங்க. எனக்கு செம்ம பசியாகுது. அனீஸ் பாப்பா பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஜாலியாக நோபிட்டா டிஸ்னி ப்ளஸ். சரி அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா பசிக்குதுமா. அப்பா பண்ணுறது இப்போதான் செய்யணும்னா வீடியோ எடுத்துனீங்களா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, குழந்தைங்களுக்கு சமையல் செய்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கடையிலேருந்தே இப்போ தான் வந்தேன். நான் கேமரா ஒழுங்கா காமி. கடையிலேருந்தே இப்போ தாங்க வந்தேன். நான் என்னால் என்ன பண்ண முடியும்? அவனும் பசிக்குதுன்றாரு, வீவாவும் பசிக்குதுன்னு சொல்கிறாரு. நான் ஒரு ஆள் ஒரு கடைக்கு ஃபுல்லாக போயிட்டு வந்து சமையல் செய்யறதுக்கு. சரி என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது வரைக்கும் அம்மா சமைக்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா என்னம்மா இது தக்காளி சட்னியா? முட்டை லைட்டாக தக்காளி தொக்கு மாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று நைட் டைமில் ஹோட்டலில் வாங்காமல் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்ணும்ல, அதனால தான் மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அதோட ரெசிபி சொன்னால் அவங்களாம் செய்வாங்களே. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் மா, அப்புறமா கண்டிப்பாக தீந்துடும். எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என் கஷ்டம் எல்லாமே தீந்துடும். அந்த ரெசிபி சொன்னீங்கன்னா செய்வாங்களே. ஆமாம், எல்லாமே கஷ்டம் கொஞ்ச நாள் தான், எல்லாமே தீந்துடும். கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நான் சோர்ந்தே போக மாட்டேன். கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துலேயே நம்ம மீண்டு வந்தால் தான் அந்த எலும்ப முடியுன்ற மாதிரி வந்து சில டைம் ரொம்ப சோர்ந்து போவேன். மனுஷால பார்த்தா என்னடா இது வாழ்க்கைன்ற மாரி நானே வந்து ஒரு டைம் டவுன் ஆயிடுவேன். அப்புறமா வந்து நானே யோசிப்பேன், என் மனசாச்சு பேசுகிற போகிற ஏன் சின்ன உன்னால் முடியாது எதுவுமே கிடையாது, எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்குற, இதெல்லாம் சும்மா உனக்கு ஜுஜுபின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கஷ்டம் தீரப்போகுது. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ கடையும் வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்து செய்யணுன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். யாரும் பசங்க கொடுத்து நான் என் பையனுக்கு ரொம்ப பசிச்சு அவனே பார்த்திக்கலாம் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அம்மா என்னம்மா சமைக்கிற அப்படின்னு. ஸோ அவனுக்கே அவனால வந்து பசி வந்து தாங்க முடியும். ஸோ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க. எங்கள் வீட்டில் இன்னும் வந்து சமையல் முடியல. என்ன சாப்பிட்டீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ தான் செய்கிறேனே, ஜஸ்ட் இப்போ தான் செய்ய போகிறேனே. முட்டை குழம்பு செஞ்சுட்டா நமக்கு இப்போது கொஞ்சம் குழம்பு இருந்தால் காலிக்கு டிஃபனுக்கு போதுமே. வீவா இந்தமாரி குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். 2 பேர் வேறு சண்டை வேறு போட்டுக்கிறீங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டில் இன்றைக்கி பசங்களுக்கு கேபிளும் போட்டாயிடுச்சு. இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகிற கட்டியாக நமக்கு ஓவராக டைம் ஆயிடுச்சு. வாங்க நான் காமிக்கிறேன். இந்த பசங்களுக்கு இன்றைக்கி கேபிள் போட்டு நம்ம விட்டுட்டோம் ஒரு வழியாக. 2 அறந்தவாளுங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இனிமேல்ட்டு ஓகே, நான் வந்து உங்களுக்கு முட்டை குழம்பு சமைச்சிட்டு காமிக்கிறேன். குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொச்சிச்சின்னா குழம்பு அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதான். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து சிங்கில் பாத்திரம் வைக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நைட்டில் எப்போவுமே நம்ம பாத்திரம் வச்சு தூங்கக்கூடாது. நம்ம வர லக்ஷ்மி கண்டிப்பாக வந்து சமையல் கட்டில் வரவே வராதான். வீட்டில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா சிங்கில் நீங்கள் பாத்திரம் வைக்கிறது தவறிடுங்க. பாத்திரம் வைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால அளவுக்கு கொஞ்சம் அலசி கூட அப்படியே வச்சுருங்க, காலில் கூட தேய்ச்சிக்கோங்க. ஆனால் பாத்திரம் நம்ம சிங்க்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது, கழுவி எடுத்துகிட்டு. ஸோ அவ்வளோதான், அந்த சாப்பிட்டுட்டு வேலை முடிச்சுட்டெல்லாம் தூங்கிடும். இவாவே அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேக் பெயின் வந்துட்டு நிறைய சாமான்லாம் எடுத்தோம் இல்லையா, அதனால் அவருக்கு பேக் பெயின் வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. வேலை கடகடன்னு அவருக்கும் செஞ்சு கொடுத்தோம், பட்னியாக இருக்கிறாரு. இனிமேல் நம்ம கடுமையாக கஷ்டப்பட்டு ஒழிச்சாதான் நமக்கு உண்டுன்ற மாரி ஆகிப்போயிடுச்சு. சீக்கிரமாக இந்த வீடியோ கட் பண்ணோமா? உனக்கு பசிக்குதா? ஆமாம், இன்றைக்கி தான் நம்ம கேபிளே போடணுங்க. ஸோ டிஷ்ஷு தான் வச்சுட்டு இருந்தோம். அந்த டிஷ்ஷு தான் வச்சுட்டு இருந்தேன். டிஷ் மாட்டுறதுக்கு வந்து ஆள் நமக்கு இல்லை. ஸோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டேன்றாங்க. அதனால் பார்த்தோம் கேபிள் டிவி கலெக்ஷனே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் டிவி கலெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். வீவா வந்து ஹாயாக வந்து உள்ளே இருக்கிறாரு. ஏசி போட்டுனேன், நிம்மதியாக படுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பாய். அவ்வளோதாங்க, நம்ம கிச்சனு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன். கண்டிப்பாக வந்து
கிச்சன் மட்டும் க்ளீனாக வச்சுக்கோங்க. அழுக்கு பாத்திரம் இருந்ததுன்னா நைட்டில் கண்டிப்பாக தேய்ச்சிட்டு தூங்கிடுங்க. அப்படி உங்களால் பாத்திரம் தேய்க்க முடியலன்னா கூட சும்மா அலசிட்டு மட்டும் வச்சுக்கிட்டு கூட காலையில் தேய்ச்சிக்கோங்க. அது நம்ம ரொம்ப 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 நல்லது. ஓகே, நம்மளோட அதுக்குள்ளே நான் அந்த வேலையெல்லாம் முடித்து வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம முட்டை குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு பழக்கங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சமையல் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராகவே நல்லாவே செய்வேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா என்னோடய கையால் டீ போட்டு குடித்தா மட்டும்தான் எனக்கு அது திருப்தியாக இருக்கும் காலையில். அப்பா ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாரி என்னோடய கையால் யார் சாப்பிட்டு போயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா செஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சமைச்சு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக ஒரு மனசாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் நானே கூப்பிட்டு சமைக்கிறேன் வாங்க 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 அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம செய்கிறத அவங்க விரும்பி சாப்பிட்றாங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பிடிக்கும். ஸோ இன்றைக்கி முட்டை குழம்பு செஞ்சுருக்கிறேன். வாசனையாக அவ்வளோ தூக்கலாக இருக்குது. யார் யாருக்கு வேணுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க நான் செஞ்சு போடுறேன். ஏன்னா வார்த்தையால் சொல்லி கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறமா கொடுக்க முடியாதுல்ல. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் செஞ்சு போடுறேன். சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. பசங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற மாரி பார்த்திங்கன்னா என் பிள்ளைங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி ஆயிடுச்சு. 9 மணி. நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான், கொதிக்குது குழம்பு. அவ்வளோதாங்க. என் பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன தான் நம்ம பட்னி ஆகிறனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு பசின்றபோது நம்ம கடைன்னு செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க நமக்கு அதில் தாங்க நமக்கு திருப்தியாகவே இருக்கிறதே. அவ்வளோதான், என் பிள்ளைக்கு முட்டை குழம்பு முட்டை செஞ்சு கொடுத்தாயிடுச்சு. ஸோ அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்கவுங்க சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டாயிடுச்சு. இவங்க சாப்பாடெல்லாம் எப்படி நான் இருந்தது சமையல். அனி சாப்பிட்றாரு, ஈவோ சாப்பிட்டுட்டாரு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு என் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு டிஃபனு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8 மணி 8:30 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க, 7:30 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. இந்த வாட்டி இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு. நம்ம என்னதான் பசியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்லன்னா கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் ஒரு திருப்தியாக. என்னடா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விக்ரம் இந்த வீடியோ எடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம், அழகாக எடுத்துகிட்டு வந்தேன். கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி இருந்தது முட்டை குழம்பு? ஆமாம், உங்கள் பசி நேரத்தில் செஞ்சு போட்டாயிடுச்சு. பாய் 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 சொல்லிடுங்க. பாய், குட் நைட். ஆமாம், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பை பாய்.